ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆகணுங்க. பாருங்கள், மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 15 கிராம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. 10 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. 150 கிராம் ரவை எடுத்திருக்காங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிபி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்டவ் மீடியமில் தாங்க நம்ம வச்சு செய்யணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 100 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரவை நல்லா சூடாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டம்ளர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரவையோட பால் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதிகமாக நம்ம பால் சேர்க்கக்கூடாதுங்க. சேர்த்தோம் அப்படின்னா லட்டு பிடிக்க நமக்கு வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு பால் சைஸில் நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் இருந்தால் போதுங்க. நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.